சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைனா போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மக்களே, நல்லா பாருங்க. சின்ன பிள்ளைங்க சண்டை போடும்போது அந்த பிரச்சனையில் பெரியவங்க தலையிடவே கூடாது. அந்த பிரச்சனை அது பாட்டுக்கு நடந்துருட்டுன்னு சொல்லி நம்ம விட்டுறணும். மக்களே, இன்னைக்கு நம்மளை தேடி 2 பெரியவங்க வந்திருக்காங்க. காரணத்தை கேட்டால் என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. இவங்கள நம்ம சொல்கிறதா இல்லை இவங்கள சொல்கிறதா இல்லை அந்த சின்ன பிள்ளைங்களை சொல்கிறதா, யாரை நம்ம குத்தம் சொல்கிறதுக்குன்னு தெரியவே இல்லை. மக்களே, நீங்களே கேளுங்க மக்களே. அவங்க அப்படி என்னதான் சொல்கிறாங்க, அப்படி என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்தது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ரிப்போர்ட்டர்ஸ், அவங்கள உள்ள விடுங்க. உட்காருங்கம்மா. மேடம், நான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா அதில் உட்காரட்டா மேடம்? அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த சேர் ரொம்ப உயரமாக இருக்குது மேடம். ஏம்மா, கொஞ்சம் துள்ளியாவது உட்காருங்கம்மா. என்னம்மா நீங்கள்? துள்ளி உட்காரணுமா? துள்ளி ஒழுங்கா தூக்கது யார்? 10 பேர் ஆனாலும் தூக்க முடியாது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னம்மா? மேடம், என் பேர் கல்பனா மேடம். நீங்கம்மா? மேடம், என் பேர் சுலோச்சனா மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். என்ன காமெடி பண்ணலான்னு வந்திருக்கிறீங்க? மேடம், என்ன மேடம் காமெடி? ஒரே பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனையாக இருக்குது மேடம் எங்களுக்கு? என்ன பிரச்சனைம்மா? யார் பிரச்சனை பண்ணுறா? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. நான் எங்கள் குழுவை அனுப்பி விடுறேன். யாரும்மா? மேடம், உங்கள் குழுவை எதுக்கு அனுப்பணும்? நாங்களே என்ன வந்தாச்சுல்ல. ஏம்மா, பிரச்சனை உங்களுக்குள்ள தான் பிரச்சனையா? நானும் உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோலாம் நினச்சேன். மேடம், இந்த பிரச்சனை இப்போ தேவையில்லாதது. உங்களை தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது மேடம். சின்ன பிள்ளைகள் பிரச்சனையில் எதுக்கு மேடம் இவா மூக்க நுழைக்கிறா? இந்த கல்பனை எதுக்கு மேடம் அதில் கொண்டு மூக்க நுழைக்கணும்? என்னம்மா, என்னம்மா சின்ன பிள்ளைகள் பிரச்சனை என்னதும்மா? சொல்லுங்கம்மா, விவரமா சொல்லுங்கம்மா. மேடம், சின்ன பிள்ளைல சைக்கிளுக்கு சண்டை போடுவோம் மேடம். அதை பார்த்துட்டு நம்ம எப்படி மேடம் சும்மா இருக்கிறது? நம்ம தானே மேடம் சொல்லணும். பெரியவங்க நம்ம தானே மேடம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். சரிம்மா, பெரியவங்க எடுத்து சொல்லணும். என்ன பிரச்சனைன்னு விவரமா சொன்னாதானம்மா எனக்கு தெரியும். அப்போதானம்மா நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன் மேடம். என் மோளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தோம் மேடம். என் மோளுக்கு நாங்கள் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தோம் மேடம். அப்புறமா நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டோம் மேடம். மேடம், இவன் என் மைனியார் தான் மேடம், வேறு யாரும் கிடையாது. என் சொந்த மைனியார் தான். அப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போனதுனால அந்த சைக்கிளை இவளுக்கு மோவன் வச்சு ஓட்டினா மேடம். இவனுக்கு மோவனுக்கு சரி ஓட்டிக்கிடட்டுன்னு சொல்லி நாங்கள் தான் கொடுத்தோம் மேடம். கொடுத்தாவல்ல மேடம். அப்புறம் எதுக்கு மேடம் இப்போ பிரச்சனை பண்ணணும்? என்ன பிரச்சனைம்மா? விவரமா ஃபஸ்ட்டு சொல்லி முடிங்கம்மா. இடையில எதுக்குமா மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறியா? ஒரு ஆள் சொல்லி முடிங்கலாம். நான் சொல்லுங்க மேடம். அப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தோமா மேடம். அப்போ அந்த சைக்கிளை இவளுக்கு மோவனுக்கு சரி ஓட்டிக்கிடட்டுன்னு கொடுத்தோம் மேடம். நாங்கள் இப்போ லீவுக்கு வந்திருக்கோம் மேடம். வந்த உடனே என் மோவன் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டினா மேடம். அவளுக்கு மோவன் ஒரே நிலை, அதை தொடக்கூடாது, அது எனக்குதுன்னு சொன்னா மேடம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், அந்த சைக்கிள் யாருக்குது மேடம்? உங்களுக்கு தாம்மா. ஆனாலும் சரி, சின்ன பிள்ளை இல்லாமா மாறி மாறி ஓட்டட்டுன்னு விட வேண்டியதானம்மா. கரெக்டு தானே மேடம்? இருங்க, அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு சரி அதை அவனே ஓட்டட்டுட்டி உனக்கு நான் வேறு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி வேறு சைக்கிள் புதுசாக வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு மேடம். எங்கள் வீட்டில் உள்ளவளும் ஒரு ஆட்டக்காரி மேடம், ஆட்டக்காரி. அவளுக்கு வேறு வேலையே கிடையாது. புதுசு இருந்த புறவும் அதை அவன் மேலே வச்சு ஓட்டுவாளாம், கீழே போனாக்கி பழைய சைக்கிளை ஓட்டுவாளாம். எப்படி? மேலே வந்தால் புது சைக்கிளை ஓட்டுவாளாம், கீழே போனால் பழைய சைக்கிளை ஓட்டுவாளாம். அதனால கீழே போனால் அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும் போது சைக்கிளை தான் இவளும் கேட்டிருக்கா போல மேடம். அவன் கொடுத்த பாடு இல்லை. இவன் உடனே சொல்லியிருக்கா, இல்லை கொஞ்ச நேரம் கொடு, அவளும் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு தரட்டுன்னு சொல்லியிருக்கா மேடம். அவன் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் போனேன் மேடம். நான் போய் சொன்னேன், இல்லை ஒருக்கா கொடு, அவள் ஓட்டிட்டு தருவா அப்படின்னு சொன்னேன் மேடம். நம்ம சொன்னதுனால அவனும் சரி பெரியவியான்னு மதித்து கொடுத்தான். நாங்கள் பார்த்து கொடுத்தான். இவளுக்கு வாய் வச்சுக்கிட்டு என் மோளுக்கு சும்மா இருக்கணும்ல மேடம். நான் ஒரு ரவுண்டு ஒன்று ஓட்ட மாட்டேன், நான் 2 ரவுண்டு ஓட்டுவேன், நான் 3 ரவுண்டு ஓட்டுவேன், நான் 4 ரவுண்டு ஓட்டுவேன். அவன் பார்த்துட்டு இருப்பானா? அவன் உடனே லெட்டி ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு இறங்கிருக்கணும் பார்த்துக்க அப்படின்ட்டு சொன்னான். நான் பின்ன கண்டுக்காமல் நான் போயிட்டேன். இவா புறவு என்ன சொல்லியிருக்கா, லே அவள் 2 ரவுண்டுனாலும் ஓட்டடி இப்போ என்னன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு ஒரே சண்டை 2 பேரும். அடிபிடி போடாத குறாதான் வாய் தகராறு வந்திருக்கு. சரி, சின்ன பிள்ளைகள் தான் ஏதோ தெரியாமல் பேசுவிட்டு இவளுக்கு விட வேண்டியதானே மேடம். அதை எதுக்கு இவ பெருசு பண்ணணும்? அது என்கிட்ட வந்துக்கிட்டு மைனியோ அவளுக்கு மேலே பெரிய சைக்கிள் இருக்கதானே செய்வு, அது பத்தாதா? கீழே இருக்கிறத வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு கேட்டுட்டு கிடக்கா, எதுக்கு இப்படி பண்ணுதா அப்படின்னு சொல்லி பிள்ளைய போட்டி ஆசுவோம். நம்ம பிள்ளைய ஆசுனா நம்ம சும்மா இருப்போமா மேடம்? அதுக்கு அவிய என்ன சொன்னவன் கேளுங்க மேடம். அதுக்கு அவிய என்ன சொன்னவன் மட்டும் கேளுங்க மேடம். என்னம்மா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவங்க வேதனை படுற அளவுக்கு நீங்கள் என்னம்மா சொன்னீங்க மேடம்? நான் என்ன கேட்டேன்னா, டேய் நீ அவட்ட எதுக்கு இப்படி நிலை நிற்கா? சைக்கிளை தான் கேட்குறா. அந்த சைக்கிள் யாருக்கல சைக்கிள் அப்படி கேட்டேன் மேடம். இப்போ என்ன மேடம் தப்பாக கேட்டுட்டேன்? ஒரு பிள்ளை சரி கேட்டால் கொடுக்கலன்னா நாங்கள் ஒரு மனுஷர் கேட்க மாட்டாவளா மேடம்? அது எங்கள் சைக்கிள் தான் சொல்ல மாட்டாவளா மேடம்? சின்ன பிள்ளைகள் விஷயத்தில் போய் இப்படி சொல்லலாமா மேடம்? நான் ஏதோ சும்மா போய் கேட்டேன்னா அவைய உடனே இப்படியெல்லாம் சொல்லலாமா மேடம்? ஏம்மா, சின்ன பிள்ளைகள் பிரச்சனை இன்னைக்கு வரோம் நாளைக்கு முடியும். அதை எதுக்குமா பெருசு பண்ணுறீங்க? அதை எதுக்கு பெருசு பண்ணுறீங்க இப்படி?
நான் அந்த கோவத்தில் என் மோளை கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். நீ வா, உன்னை மேலே இருக்கிற ஒட்டினா போதுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். அவளும் அழுதுகிட்டே வந்தா. அதான் மேடம் எனக்கு சங்கடமாக இருக்குது. அந்த பிள்ளையை தரன்னு இழுத்துட்டு போகிறா மேடம். அந்த பிள்ளை என்ன அழுதுச்சு தெரியுமா மேடம்? ஏம்மா, சின்ன பிள்ளைகள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்கம்மா. அதில் தலையிடவே செய்யாதுங்க. அது அடி போட்டாலும் என்ன போட்டாலும் அதோட முடிஞ்சிடும். அது உங்களுக்குள்ள பெருசாக அது பெரிய பிரச்சனையாகி உங்களுக்குள்ள நீங்கள் பேசாமல் இருப்பீங்கம்மா. அந்த பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அதனால நல்ல முறையில் நீங்கள் பிள்ளைகளையும் வளங்க, நீங்களும் சமாதானமாக இருங்கம்மா. ஏம்மா, உங்களுக்கு தான் மேலே ஒரு பெரிய சைக்கிள் வைக்க தானே செஞ்சுருக்கீங்க. பிள்ளைக்கு 2 சைக்கிள் இருந்தாலும் ஒன்று அவங்களுக்குன்னு கொடுத்தாச்சிடலாம். அதுக்கு பிறகு என்னத்துக்குமா நீங்கள் அது எனக்குன்னு உரிமை கொண்டாட? தப்பு இல்லாமா? தப்பு இல்லை. புரியுதில்ல உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்லாமா உங்களுக்கு? சுலோச்சனா, எம்மாடி சுலோச்சனா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? கல்பனா பாவம்மா அவங்க. நல்லா சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க, புரியுறது மாதிரி சொல்லுங்க மேடம். மேடம், சின்ன பிரச்சனையை பெருசாக்குனதே முதல்ல இந்த கல்பனை தான். அதை தெரிஞ்சுக்கிடுங்க மேடம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டாமா? கேட்பீங்களா? 2 பேரும் சொன்னால் கேட்பீங்களா? பேசாமல் அந்த 2 சைக்கிளையும் எங்கேயாவது கொண்டு கொடுத்துருங்கம்மா. அது இருக்கிறதுனால தானே பிரச்சனை. நல்லா தெரியுதில்ல, அந்த சைக்கிள்னால தான் பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கு அந்த சைக்கிள்? கொடுத்துருங்கம்மா. இல்லை உங்களுக்கு வெளியே எங்கேயாவது கொடுக்கறதுக்கு சங்கடமாக இருந்தால் இங்கே கொண்டு வாங்க. நம்ம குழுவில் உள்ளவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு தேவைப்படுதுமா. பாவம், அந்த பிள்ளைங்க நடந்து போய் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சைக்கிள் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கொண்டு வாங்கம்மா.